இது குறித்து பேசுவதற்காக இணைகிறார் ரவீந்திரன் துரைசாமி. அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து திமுகவில் இணைந்திருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம். இது குறித்து உங்களுடைய கருத்து சார்? அதாவது என்டிஏ 2024 ஆண்டு எடுத்த 18 விழுக்காடு வாக்குகள்ல ஓபிஎஸ்க்கு கான்ட்ரிபியூஷன் அதிகம். ஓபிஎஸ் ஒரு தொகுதியில தான் போட்டிட்டார் என்றாலும் அவர் கூறியது போல் அவரை ஒரு பெரிய போல்ஸாக மதித்து பாஜக தலைமையிலிருந்து 6 தொகுதி வரை அவருக்கு ஆஃபர் பண்ணப்பட்டது. என்றாலும் அவர் ஒரு டோக்கனாக ஒரு தொகுதியில் தான் அவர் போட்டியிட்டாலும் கூட அதிமுக இரட்டை தலைமை என்பது மாறி ஒற்றை தலைமை ஆகியதால் உள்ள பாதிப்பு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலிலே ஆரம்பித்து விட்டது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பின்னடைவை சந்தித்த அதிமுக 2024 மக்களவைத் தேர்தலில் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்தது. பல இடங்களில் அதிமுக அதன் வரலாற்றிலே எம்ஜிஆர் ஜெயலலிதா இவர்கள் காலத்தில் அந்த கட்சி அடையாத ஒரு பின்னடைவை பல இடங்களில் 3வது இடம், ஏன் கன்னியாகுமரி தொகுதியில் 4வது இடம், ஏன் புதுச்சேரியில் 4வது இடம், விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் 4வது இடம் என அதிமுக கீழே போனதற்கு காரணம் அதிமுகவின் தன்மை. இரட்டை தலைமை அனைத்து ஜாதிக்கும் பொதுவான தலைமை, குறிப்பாக ஒரு வெள்ளாள கவுண்டர் ஒரு வன்னியர் 50-50 என்ற நிலைமை மாறி எல்லாம் எனக்கு என்ற அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அபகரிக்கும் தன்மையில் ஓபிஎஸ்ஐ நீக்கியதால் அந்த பாதிப்பை 2024 அதிமுக அடைந்தது. இதில் தென் மாவட்டத்தில் அதிமுகவிற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய ஓபிஎஸ் அவர்கள் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்திருப்பது என்டிஏ வாக்கின் பெரும் பகுதி எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு வாக்குகள் தான். எனவே ஓபிஎஸ்ஐ நீக்கியதால் அந்த வாக்கில் கணிசமான பகுதி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக இந்திய சூழ்நிலையில் தென் மாவட்டத்தில் 2வது இடத்திற்குத்தான் யார் போட்டி என்ற சூழ்நிலையே நிலவுகிறது. குறிப்பாக நான் விஜய் இதில் முடிவெடுத்து எதுவும் கூற விரும்பலை. ஒரு அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்ட். 2024 10 மக்களவை தொகுதியில் நின்ன நாம் தமிழர் கட்சி 7 மக்களவையில் நின்ன அதிமுக விட 30,000 வாக்குகள் தென் மாவட்டத்தில் அதிகம் பெற்றது நாம் அறிவோம். இந்த சூழ்நிலையில் ஓபிஎஸோட இணைப்பு என்பது திமுகவுக்கு பெரிய பூஸ்ட். அரசியல் அரங்கத்தில் அதிகார அரசியலில் வீழ்ச்சியடைந்த ஓபிஎஸ்க்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக ஒரு வெளிச்சம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே இது தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் தலைமைக்கு மிகப்பெரிய ஒரு மதிப்பு மரியாதையும் கூட்டியிருக்கிறது. இரட்டைலையில் கையெழுத்து போட்டு இரட்டைலை சின்னத்தை கொடுத்தவர் இந்த உதயசூரியன் சின்னத்திற்கு போட்டி போட வந்திருக்கிறார் என்றால் இது திராவிட இயக்க வரலாற்றில், மேலும் இன்று திராவிட இயக்கத்துக்கு எதிராக அண்டர் கரண்டில் ஆழமான கருத்தியல் வேரூன்றி கொண்டிருக்கும் போது திராவிட இயக்கம் தந்தை பெரியார் புகழ் காக்க என்ற அடிப்படையில் ஓபிஎஸ்ஸின் திமுக இணைப்பு கூடுதல் பலத்தை மு.க.ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கும். ஓபிஎஸ்ஸிற்கும் ஒரு புதிய அத்தியாயத்தையும் புதிய பயணத்தையும் உருவாக்கி கொடுக்கும்.